ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடமும் மருத்துவம் அல்லது ஜோதிடமும் 6ஆம் இடமும் சார்ந்த தகவலை பார்ப்போம். அதாவது நோய் மற்றும் விபத்துக்கள் சார்ந்த விஷயங்களே இந்த தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று கடந்த 2 விதமான, ஒன்று விபத்து மற்றும் ஒன்று உள்ளிருந்து உருவாகக்கூடிய அதிக பயத்தையும் வாழ்நாளை சேதப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள இருதயம் சம்பந்தப்பட்ட நோயை பார்த்தோம். அடுத்து வந்தால் போக மாட்டேன் என்று அடம்பிடித்து கொண்டு உடலோடு உடலாக பயணித்து கொண்டிருக்கும் சர்க்கரை நோயை அடையாளம் காட்டும் கிரக அமைப்பு இது. இந்த ஜாதகம் எனது கிட்டத்தட்ட 30 வருடமாக என்னுடைய நட்பில் இருக்கிற ஒரு நண்பரின் ஜாதகம் இது 3/2/1977 ஆண்டு 8:04 அதிகாலையில் பிறந்தவர். இவருடைய ஜாதகத்தை பாருங்கள் நண்பர்களே. கும்ப லக்கணத்தில் ஜனனம் எடுத்திருக்கிறார். லக்கணம் என்று பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரம் ராகுவனுடைய நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி அமர்ந்திருக்கிறோம். பல ஜாதகத்தில் பல பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். ராகு, கேது, சனி, செவ்வாய், சூரியன் இவர்களுடைய நட்சத்திர புள்ளியில் லக்கணமோ ராசியோ ஒரு கிரகங்களோ அமையும் பட்சத்தில் அது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் காற்று ராசியிலேயே ராகுவனுடைய நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. இவர்களுடைய தவறுகளும் சரி, சரியான நிகழ்வுகளும் சரி, நல்லவைகளும் சரி, எதுவாக இருந்தாலும் இவர்களுக்கு பெரிய பாதிப்பை தந்து விடுகிறது. சந்தோஷமாக இருந்தாலும் பெரிதாக தந்து விடுகிறது, வருத்தமாக இருந்தாலும் பெரிதாக தந்து விடுகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களில் அல்லது இந்த நட்சத்திர பாதங்களில் லக்கண புள்ளியோ, சந்திரன் என்ற புள்ளியோ, அல்லது சனியன் என்ற புள்ளியோ, அல்லது சூரியன் என்ற புள்ளியோ அமைந்துவிடும் பட்சத்தில் அது பலமான சங்கடங்களையும் பாதிப்புகளையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறைகள் பார்க்க முடிகிறது. சரி, இந்த சர்க்கரை நோய் இவருக்கு எப்போது முதலில் தென்பட்டது என்று பார்க்கும் பொழுது 2019ஆம் ஆண்டு இவர் சர்க்கரை நோயில் தனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர் மருத்துவத்துக்கு செல்ல ஆரம்பித்தார். இதுவரையில் மருத்துவம் தொடர்கிறது. மேலும் நடக்கக்கூடிய சுக்கிர திசை என்று பார்க்கும் பொழுது சுக்கிர திசையில் சனி புத்தி நடக்குது. சுக்கிர திசையில் புதன் புத்தி பாக்கி இருக்கிறது. ஆக இன்னும் 6-7 வருடத்திற்கு இந்த வைத்தியம் தொடரும் என்பதுதான் மேல்மையான ஒரு தகவல். அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன் வருகிறார். அந்த சூரியனும் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு 3க்குரிய மாரகாதிபதியோடு லக்கணத்துக்கு 7க்குரியவன் நின்றிருப்பது அவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது மனைவி சார்ந்த உறவுகள், இளைய சகோதர வர்க்கம் இந்த இரண்டும் இவருக்கு பலமான பாதகத்தை தரப்போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து லக்கணத்துக்கு 2வது இடத்தில் சுக்கிரன், 3வது இடத்தில் குரு மறைந்து இருந்தாலுமே கூட குரு கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது சற்று ஆறுதலான விஷயமாக பார்த்தாலும் கேது அசுவதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கிறது. ஆக கேதுவை கடந்த குருவாக இருப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ அல்லது பெருமளவு பெரிய பாதிப்புகளோ இல்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 6வது இடத்தில் வாழ்நாள் முழுவதும் நோயை தரக்கூடிய சனி, 6ஆம் இடத்தில் சனி இருப்பது அற்புத யோகம் என்று பார்த்தாலுமே கூட அந்த சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளோ சிறப்பான தகவல் இல்லை. அதற்கு அடுத்தது சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அள்ளித்தருவதற்கு தகுதி படைத்தவன் என்பதுதான் மேலும் இங்கு கூறக்கூடிய தகவல். அடுத்து ராகுவும் சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக இந்த நோய் என்பது இரத்தத்தோடு கலந்ததாக கருதப்படுகிறது. இது நடைமுறையில் மருத்துவர்களும் அப்படித்தான் இவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்பது மேலும் கூடுதலான தகவல். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தில் புதன்
இவன் லக்கணத்துக்கு 5க்குரியவனும் அவனே. அப்படி எடுத்து பார்க்கும்போது லக்கணத்துக்கு 5, 11க்குரியவன் சம்பந்தம் ஏற்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எந்த நோய் எப்படி இருந்தாலுமே கூட ஆயுளை தொல்லை கொடுக்காமல் பயணப்படுவதற்கு உகந்த சூழ்நிலை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியும். அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது சற்று லக்கணத்துக்கு 7க்குரியவன் லக்கணத்துக்கு மாரகாதிபதியோடு சேர்ந்திருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை. அதே சமயத்தில் சனி லக்கணாதிபதியுமாகி 12க்குரியவனுமாகி சனி செவ்வாய் சூரியனுடைய தொடர்பு இருப்பது என்பது தந்தை வழி உறவு, இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு உகந்ததாக இல்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. நூல்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், ஆசிரியரும் அதைத்தான் சொல்லுகிறார். அதே சமயத்தில் இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அந்த ஆசிரியர் தகவலுக்கும் நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் முரண்பாடு இல்லாமல் 100% ஒத்துப்போகிறது. அடுத்து லக்கண புள்ளி என்று பார்க்கும் பொழுது சதயத்தில் அமர்ந்திருக்கிறது. சதயம் 2இல் அமர்ந்திருக்கிறது. சூரியன் திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்கிறது, 20.43 பாகை பெற்றிருக்கிறது. சனி பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 7.15 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் உத்தராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 1.39 பாகை பெற்றிருக்கிறது. புதன் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 26.18 பாகை பெற்றிருக்கிறது. குரு கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் 28.20 பாகை பெற்றிருக்கிறது. இது மிகவும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு அருமையான தகவல் என்னவென்றால் சூரியன் குருவனுடைய நட்சத்திரத்திலிருந்து அதிக பாகை பெற்றிருக்கிறது. லக்கணத்துக்கு 11க்குரியவனும் அவனே, 2க்குரியவனும் அவனே. அதே சமயத்தில் இந்த குரு அதிக பாகை பெற்றிருக்கிறதுனால் ஏதாவது ஒரு விதத்தில் இவர் பொருளாதார தட்டுப்பாடு இல்லாமல் உறவுகளிடம் எந்த கசப்புகள் இருந்தாலும் பகை இல்லாமல் வண்டியை உருட்டுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை தந்து விடுகிறது. அதுக்கடுத்தது சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று யோகத்தை தந்திருக்கிறது என்று பார்த்தாலும் கூட இந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 4, 9க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 4க்குரியவன் மிகப்பெரிய யோகாதிபதி, 9க்குரியவன் என்று பாரகாதிபதி. ஆக பாரகத்தையும் சுகத்தையும் கலந்து கொடுத்து இவருக்கு தொந்தரவையும் நெருக்கடியும் அதிகப்படுத்திருக்கிறது. இதில் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் 4க்குரிய ஆதிபத்தியமே இங்கு சிறப்பாக வேலை செய்கிறது என்பதுதான் மேலும் சிறப்பான தகவல்கள். அதே சமயத்தில் அடுத்து சனி ஆயில்ய நட்சத்திரம் லக்கணத்துக்கு 3, 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 3க்குரியவன் செவ்வாய், 8க்குரியவன் புதன். ஆக புதனுடைய நட்சத்திரத்து காலில் அமர்ந்திருப்பது மேலும் பலகீனமான தகவல்கள். ஏன் என்று கேட்டால் சனி மாரகாதிபதியினுடைய காலில் அமர்வது ஆயுள் ஸ்தானாதிபதியினுடைய கால்களில் அமைவது என்பது அவ்வளவு சிறப்பான தகவல் அல்ல. அது அவமானத்தையும் சங்கடங்களையும் அள்ளித்தருவது மட்டுமில்லாமல் மரண பயத்தையும் தந்து விடுகிறது. இவர் 2009 ஒரு விபத்தில் சந்தித்தார். அந்த காலகட்டத்தில் புதன் புத்தி நடப்பில் இருந்தது நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆக சனி ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் அமர்ந்து 19.53 பாகை பெற்றிருக்கிறது. ராகு சித்திரை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.43 பாகை பெற்றிருக்கிறது. கேது அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 4.32 பாகை பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் ஒரு சிறப்பான தகவல் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகம் லக்கணத்துக்கு 6, 8, 12 ஒரு கிரகம் என்ற நிலைக்கு அமையும் பட்சத்தில் அது பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து இங்கு ஜாதகத்தை பார்ப்போமானால் செவ்வாய் என்ற வீட்டுக்கு 3இல் சுக்கிரன் என்ற வீட்டிற்கு 11இல் சூரியன் செவ்வாய். இது சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு 5வது இடத்தில் சுக்கிரனும் நீர் வீட்டில் இருக்கிறார், சனியும் சந்திரனும் நேர் வீட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்து நேர் வீட்டில் அமர்ந்து இருப்பது என்பது சாலச்சிறந்தது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்குரியவர் 4ஆம் இடத்தில் கேது அமர்ந்து 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து சூரியன் சனியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்து சனியும் வக்ர சனியினுடைய 10ஆம் பார்வையாக பார்த்து இந்த 3ஆம் இடத்திற்கு கேது குரு சனி செவ்வாயினுடைய சம்பந்தம் இருப்பது என்பது நிறைய நெருக்கடிகளையும் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டத்தையும் அல்லது மரணத்தை பார்த்த பயத்தையும் அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் தரும் என்பதுதான் இது இயல்பான ஒரு தகவல். ஆக சுக்கிரன் இனிப்பு கிரகம், சனி நீண்ட நாள் நோய், இந்த இருவரும் சேர்ந்து தற்போது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில் மேலும் ஒரு தகவல்,
சனி 19 பாகை விட்டிருக்கிறது, சந்திரன் 7 பாகை விட்டிருக்கிறது. ஆக சனியை நோக்கித்தான் சந்திரன் வருகிறார். அதே சமயத்தில் இந்த சந்திரனை குரு இன்று கோச்சாரத்தில் தொடுகிறார். இந்த குருவும் சந்திரனும் கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரனையும் சனியையும் தொடுவது, சனியை தொடுவது யோகம், சந்திரனை தொடுவது பாரகம். ஆக யோகத்தையும் பாரகத்தையும் கலந்து கொடுத்து மனிதனை அவஸ்தைக்குள்ளாகி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் மேலும் தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.